வெல்கம் பேக் டு ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி ஒரு பேக்கிங் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரோசெட் கேக். இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/3 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூணும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 2 எக் வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு எக்கு வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை சேர்த்து நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸியில் கூட நீங்கள் போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் பார்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு பீட் ஆனதும் 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கணும். நல்லா ஒயிட் பீல் எல்லோ கலரில் வந்திருக்கு. இது கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பான்ஜியான கேக் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் நல்லா ரெடி ஆனதும் பேனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். டின்னில் ஷிஃப்ட் பண்ணதும் நான் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கர் கேக் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 180 டிகிரிக்கு ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் பண்ணிவிட்டு 175 டிகிரிக்கு ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் குச்சி விட்டு சொருகி பார்க்கும்போது கரெக்டாக வரல அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் விடுங்க. ஸோ எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டான கேக் வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை எப்படி ரோசெட் கேக் மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். கேக் கட் பண்ணுற நைஃப் வச்சு ஒரு 3 டிவிஷனாக கேக்கை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். டர்னிங் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து கேக்கு டெக்கரேட் பண்ணும்போது அங்கேங்கும் ஆடாது. ஸோ இது எல்லாமே யூஷுவல் மெத்தடு தான். நான் ஆல்ரெடி நிறைய கேக் வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லலை. உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் க்ரீமை வந்து செட் பண்ணுறேன். க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படி வந்து கரெக்டான க்ரீமை வந்து நம்ம வைக்கணும் அப்படி நான் எல்லாமே டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆகி விட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது ரோசெட் கேக் அப்படின்றதுனால ரோஸ் இந்த மாதிரி பெட்டல்ஸாலேயே வந்து நம்ம ஃபுல் கேக்குமே கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் கலர் பிடிக்குமோ நீங்கள் அங்கே வந்து ரேண்டமாக இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரோஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன டிசைன் ஃபேவரெட்டோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டார்க்காக கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. முக்கியமாக நீங்கள் ஜெல் கலர் வாங்கினீங்கன்னா ரொம்ப டார்க்கான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் லிக்யூட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்காக இருக்காது. ஸோ நீங்கள் மேபி கலர் சூஸ் பண்ணும்போது ஜெல் கலராக வாங்கிக்கிறதுக்கு பெட்டராக பாருங்கள். இந்த ரோசெட் கேக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம ஜெல் கலர் யூஸ் பண்ணதுனால தான் பாப் அவுட் ஆகி நல்லா அழகாக தெரியுது நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஜெல் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேக்கிங் வீடியோஸ் கண்டினியூவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ரோசெட் கேக் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.